இன்னைக்கு அண்ணாமலை தெளிவாக ஒரு விஷயம் பேசியிருக்கிறார். ஜூன் 4க்கு அப்புறம் அதிமுக இருக்காதுன்னு தேனியில பேசுகிறார். ஜூன் 4க்கு அப்புறம் அதிமுக இருக்காது என்று ராமநாதபுரத்துல பேசுகிறார். ஜூன் 4க்கு அப்புறம் 3வது கட்சியாக அதிமுக வந்தால் பாஜக சொல்லுமே நாளைக்கு எடப்பாடியை மாத்தி விட்டு வாருங்கள் கூட்டணிக்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோமே. நீங்க அண்ணாமலை வாருங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எங்களுக்கு காலம் வரும்ல, நாங்களும் சொல்லுவோம்ல எடப்பாடியை மாத்திட்டு வாங்க. இல்ல எடப்பாடியை மாற்றவில்லை, எடப்பாடியை தூக்கி தூர போட்டு விட்டு நீங்கள் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பார்ட்டிக்குள்ளே எடுத்துக் கொள்ளுங்கள், தலைமையில் எடுத்துக் கொள்ளுங்கள், எடப்பாடியை சஸ்பெண்ட் பண்ணுங்க நாங்க சொல்லுவோம் சார். ஏடிஎம்கே கேட்டாலும் கேட்கும் சார். மறக்க முடியாது, அரசியல் எதுவுமே மறக்க முடியாது. எடப்பாடி எஸ்டிபிஐ என்ற கொள்ளிக்கட்டையை எடுத்து தனது முதுகை சொரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அது பின்னால் அவருக்கு என்ன ஆபத்து வரும் என்று அவருக்கு தெரியவில்லை. இதுதான் பிரச்சனை. அதனால ஒரு பொறாமையின் காரணமாக ஒரு வளர்ந்து வரும் ஒரு தலைவரை அக்னாலேஜ் பண்றதுக்கு மனசு இல்லாத, என்ன மனசு என்று தெரியவில்லை. இன்னைக்கு ஓபிஎஸ் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக 5 ஓபிஎஸ் ஃபீல்ட் பண்றாங்க. இதை விட பெருவர்ஷன் இருக்கவே முடியாது. இவரை எப்படி தலைவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு காம்படிஷனை கூட உங்களால் நேரடியாக சந்திக்க முடியலையே. இன்றைக்கு அதிமுகவிலிருந்து தெளிவாக பிஜேபி இருக்கிறது. டிஎம்கேல இருந்து மைக்ரேஷன் இல்லை என்று சொன்னால் கூட ஓட்டர்ஸ் சேஞ்ச் இருக்கு. பார்ட்டி லீடர்ஸ் மைக்ரேட் ஆகி வரவே தவிர நிறைய ஓட்டர்ஸ் மாறி வந்திருக்கிறார்கள். பேசிக் டிஎம்கே ஒரு 18% ஓட்டு அது வேணா இருக்கலாம். அதை தாண்டி அந்த கட்சிக்கு அந்த தட்டினுடைய பேஸ் லெவல் 18, அதுக்கு மேல அந்த கட்சிக்கு அதிமுக வெறுப்போ ஏதோ வெறுப்போ சூழ்நிலையினால வரக்கூடிய ஓட்டுகள் தான். அந்த ஓட்டுகள் மாற்றத்துல வரும். இந்த தடவை 40-42% திமுக தாண்டுமா தெரியாது. சில இடத்துல 50 கொடுக்குறாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையினால திமுகவும் கூட தனது பேஸை இழந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மை.